மோடி அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை தாயினுடைய வயிற்றுல டீ விக்கிற குடும்பத்துல சாதாரணமா பிறந்து வந்திருக்காங்க. தங்கத்தட்டுல தங்க ஸ்பூன் வச்சு பிறந்து வரலீங்கன்னா. மோடியை பத்தி தெரிஞ்சா பேசுங்க, தெரியாம பேசாதீங்க. தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியை வந்து இருபது கிலோ கணக்கில் போடுகின்ற மூன்றாண்டு காலமாக ஏற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை வந்து இருபது கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு. ஆமாண்ணே, கரெக்டுங்க. 10 ஆண்டு காலமாக மோடி அவர்களுடைய ஆட்சி இன்னைக்கு அதுக்கு விஜய் தலைவனுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு அதாங்க சொல்ல வர்றேன். மோடி அவர்கள் ஒரு சாதாரண கிராமத்துல ஏழை தாயினுடைய வயிற்றுல டீ விக்கிற குடும்பத்துல சாதாரணமா பிறந்து வந்திருக்காங்க. இது ஸ்டாலின் ஐயா மாதிரி தங்கத்தட்டுல தங்க ஸ்பூன் வச்சு பிறந்து வரலீங்கன்னா. சாதாரண மனிதராக மோடியை பத்தி தெரிஞ்சா பேசுங்க, தெரியாம பேசாதீங்க. உங்களை மாதிரி தான் மோடி ஐயா கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க. நானும் உங்களை மாதிரி குடும்பத்துலதான் பிறந்திருக்கேன், கஷ்டப்பட்டு தான் ஐபிஎஸ் படிச்சேன். தங்கத்தட்டுல எதுவுமே வரலீங்கன்னா. அதனால புரிஞ்சுக்கங்க, எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஸ்டாலின் அவரை போல, உதயநிதி ஸ்டாலினை போல தங்கத்தட்டுல யாரும் வச்சு சாப்பிடல. எல்லோரும் இந்த கட்சியில கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. மோடி அவர்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யறாங்க. ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எனக்கு ஒரு பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றால் இது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரால் மட்டும்தாங்க முடியும். அதுவும் குறிப்பாக நம்முடைய விசைத்தறி பிரச்சனைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். இன்னைக்கு விசைத்தறியை பொறுத்தவரை இருக்கக்கூடிய பிரச்சனை, ஒரு பக்கம் கரண்ட் விலையை தாறுமாறாக 3 ஆண்டு காலமாக ஏற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு வந்திருக்கு. 3 ஆண்டு காலமாக ஏற்றி இருக்கின்றார்கள். குறிப்பாக தறியெல்லாம் ஓட்ட முடியாம தறியெல்லாம் கழட்டி உடைச்சு அதை வந்து இரும்புக்கு கிலோ கணக்கில் போடுகின்ற நிலைமை இந்த பகுதிக்கு